நான் வந்து அன்னூர் பகுதி பிள்ளைப்பம்பாளையம் பஞ்சாயத்தில் தெலுங்குபாளையம் கிராமத்தில் மிளகு வந்து பயிர் பண்ணியிருக்கிறேன். ட்ரையலுக்காக நான் முதல் போட்டு டெவலப் பண்ணிவிட்டு இப்போ நாற்றுகளை ஒரு 600 நாற்று வாங்கி பயிர் பண்ணிகிட்ருக்கிறேன். மிளகு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு கிராப்பு. நம்ம பகுதியில் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்தது. இப்போ நான் என்னோடய பாக்கு தோப்பில் வச்சதுக்கு பின்னாடி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்ல காப்பு இந்த வருஷம் 3வது வருஷம் இந்த வருஷம் நல்ல காய் வந்திருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 700 800லேருந்து 900 வரைக்கும் இருக்குது. அதனால் ஒரு ஏக்கர்னு குறைஞ்சது ஒரு 500 பாக்கு மரத்தில் வச்சாங்க கூட ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு காய்ச்சாங்க கூட இன்றைக்கி மற்ற கிராப்புகளை கம்பேர் பண்ணையில் இது வந்து நல்ல ஒரு வருமானமாக இருக்குது. ஒரு பயிர் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பல பயிரை பண்ணணும் அப்படின்னா ஒரு பயிர்லையாவது நல்ல வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பயிர் அப்படிங்கிறது இப்போ பாக்கு மரம் அப்படிங்கிற போது பாக்கு மரம் ஒன்றுலேயும் மட்டும் வருமானம். இந்த வருஷம் பாக்கு கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மிளகு வந்து எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எப்பவுமே ஒரு பயிர் பண்ணுறதை விட பல பயிர் பண்ணோம் அப்படின்னோம்னா ஒரு கிராப்பில் இல்லைனாலும் அடுத்த பயிரில் நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க. எல்லாம் கேரளா மலைப்பகுதிகளில் தான் மிளகு வளருன்னு சொல்லுவாங்க. நானும் எல்லாமே போய் பார்த்தா மலைப்பகுதியில் தான் இதை பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து இது ட்ரையலுக்காக கேரளாவிலிருந்து எடுத்தேன். நம்ம கல்லாறு தோட்டக்கலை பண்ணையிலிருந்து நாற்றுக்களை எடுத்து கொண்டு வந்து ட்ரையலுக்காக வச்சேன். நல்ல முறையில் ஈல்டு வந்துட்டு இருக்குது. இப்போ நான் வந்து கொடி மிளகு போட்டிருக்கிறேங்க. கொடி மிளகு வந்து நான் நடவு போட்டு ஒரு கொடி நீளமாக வளர்த்தி நான் வந்து வெளியிருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 அடி வரைக்கும் அந்த கொடி வளர்கிற அளவுக்கு செடியை வளர்த்திட்டு திரும்ப அந்த மரத்தை சுற்றி ஒரு ரவுண்டாக குழியை எடுத்துகிட்டு அந்த கொடியை அந்த குழியில் அப்படியே பதிச்சுட்டு ஒரு தலவை மட்டும் மரத்தில் வச்சு கட்டி விட்ருக்குறேன். அப்போது அந்த கொடியில் ஏகமாக அங்கங்கே கனவுகளில் கொடி முட்டி வந்து இப்போ எல்லாமே மரத்தில் ஏறுற மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்போ அப்படி பார்க்குற போது ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா 4 கொடி 5 கொடி டெவலப் ஆகிக்குது. அப்போ அப்படி வர்ற போது உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்போ மிளகு பார்த்திங்கன்னா 25 வருஷம் வரைக்கும் கிராப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் பார்த்ததில்லை. எல்லோரும் சொல்கிறத வச்சு தான் எனக்கு தெரியும். நான் இப்போ தான் வச்சு 3 வருஷம் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு நான் வந்து தோப்புக்குள்ளே ஏகமாக ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கிறதுனால அது ஏகமாக தண்ணின்னு எடுத்து விட்டாச்சுன்னா ஏகமாக தண்ணி அடிச்சுக்குது. இது ட்ரிப்புலேயும் போட்டிருக்கிற மிளகு அது நல்லா தான் வந்துட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு பகுதிக்கு மட்டும் நீர் இருந்தால் போதும். ஃபெர்டிலைசர் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஏறக்குறைய 10 வருஷமாகவே என்னோடய பூமியில் நான் வந்து உரம் போடுறதில்ல. இயற்கையாக மரத்தில் வர்ற கழிவுகளை உள்ளேயே தான் போட்டு வேஸ்ட்டை மக்க வச்சுட்டு அதைவே தான் கொடுத்துட்ருக்குறேன். இந்த வருஷம்தான் எல்லாம் இந்த மாட்டு உரம் இதுகளையெல்லாம் ஆட்டு உரம் இதுகளையெல்லாம் தோல் உரம் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ மிளகு பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் 4வது வருஷம் அப்படிங்கிற போது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வரும். 5வது வருஷம் அப்படிங்கிற 1 கிலோ 2 கிலோ. ஏன்னா நம்ம பாக்கு மரத்தோட சைஸ் சிறுசுங்கிறதுனால அந்த ஏரியா அளவுக்கு தான் செடி போயிட்டுருக்கு. இதே மற்ற பகுதியில் இப்போ மலைப்பகுதியிலெல்லாம் சில்வர் ஊக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் ஊக்கில் வந்து நானே போய் பார்த்த இடத்துல 60 கிலோ வரைக்கும் ஒரு மரத்தில் எடுத்துருக்குறாங்க. எடுத்ததை நானே இருந்து பார்த்து அதுக்கு பின்னாடி தான் நாம் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு வந்தோம். இப்போ நம்ம பகுதியில் நாம் பாக்கு மரம் அப்படிங்கிறதுனால அளவு சைஸ் சிறுசாக இருக்கிறதுனால கொடி வந்து ஒரு கொடி தான் ஏற்ற முடியும். பலா மரம் சில்வர் ஊக்கு இந்த மாதிரி மரங்களில் நல்ல க்ரோத் ஆகி செடி போகு. ஒரு மரத்துக்கு 4 செடி வச்சோம் அப்படின்னா நல்ல க்ரோத் ஆகி போகுது. இன்றைக்கி மிளகு 600 ரூபாய்க்கு விற்கிற 600 ரூபா மினிமம் ரேட்டு, மேக்ஸிமம் 900 வரைக்கும் இருக்குது. எல்லாமே இனிமேல் நான் டைரெக்டாக மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பையன் பிஇ படிச்சுட்டு அவன் கார் கம்பெனியில் இருந்தான். வேண்டான்னு சொல்லி ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இப்போ விவசாயத்தை பார்க்க வச்சுட்டு இப்போ இந்த அக்ரியில் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அதையுமே எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டல் பண்ணி தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ நான் ட்ரெயின் அப் கொடுத்துட்ருக்குறேன். மிளகுங்கிறது இதில் ஒரு பழம் இங்கே பழுக்க ஆரம்பிச்சிடுதுன்னா ரெட் கலர் ஆயிரு. அப்போ அந்த ரெட் கலர் ஆகிற போது நாம் இந்த கொலையை பறித்து எடுக்கலாம். இது பழுத்து நாம் எடுத்து ஒரு 4 நாள் 5 நாள் வெயிலில் வச்சுருந்தாலே ட்ரை ஆகி கருப்பாக மாறிடு. அதுக்கு பின்னாடி நாம் பேக்கெட் பண்ணி மதிப்பு கூட்டல் பண்ணுறதுனா பண்ணலாம், பவுட்ரு பண்ணலாம், இல்லை மசாலா ஐட்டங்க பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். நான் வந்து இப்போ இது செம்மண் மணல் சரள மண் எல்லாமே கலந்தது தான் நம்ம பூமி. ஒவ்வொரு பகுதியில் இப்போ நான் 4 இடங்களில் வச்சுருக்கிறேன். இந்த மிளகை 4 இடமும் 4 விதமான மண் அமைப்பு உள்ள இடம். 4லேயுமே நல்லா தான் வந்துட்டுருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. களிமண் பூமியிலையும் வேற ஒருத்தர் பூமியிலையும் நான் கொண்டு போய் வச்சு அதையும் ட்ரையல் பார்த்துட்ருக்குறோம். அது நல்லா இது வருது. என்ன மழை நீர் தேங்கக்கூடாது. மெயின் வந்து தண்ணி தேங்குச்சு அப்படின்னா வேரலுகள் வந்துடும்.
தண்ணி தேங்காத அளவுக்கு நீங்கள் மண் அமைப்பு எங்கெங்கே பூமி அமைப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக மிளகு பயிர் பண்ணலாம். வெயிலுங்கிறது அவிநாசி பகுதி இருக்கிறதுலையே வறட்சி பகுதி. இப்போ தான் ஏதோ அத்திக்கடவு தண்ணி வந்து ஏதோ எங்களுக்கெல்லாம் போர்களெல்லாம் சேர்ந்து ஓடிட்டு இருக்குது. அந்த கடுமையான வறட்சி பகுதியிலேயே நாங்கள் இந்த மாதிரி கிராப்புகள்லாம் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து எல்லோரும் பார்த்தாங்கன்னா அவங்களும் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு விவசாயமும் அடுத்த கட்ட முயற்சிக்கு போயிட்டுருக்கல. ஏன்னா ஒன்றையவே செஞ்சுட்டு இருக்கிறத விட புதுமையாக நாம் மாற்றி மாற்றி யோசனை பண்ணி செஞ்சுட்டு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ, விவசாயத்தை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் நாம் தான் செஞ்சுக்கணும்.